ஒரு படம் பண்றோம்னா படத்துல ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டென்ட் தான் சொன்னார், கதையா சொல்லல. கண்டென்ட் ஒரு ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது, எனக்கு புதுசா இருந்துச்சு. நான் 70 படத்துல 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கேன். நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல. அது எனக்கு புதுசா பட்டுச்சு. எதுக்கு போகுது, என்ன விஷயம், அதுலதான் எமோஷன். ஒரு 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 நல்ல படம் அது. பார்க்குறவங்களுக்கும் அதுல ஒரு எமோஷன் கிடைக்கும், கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்துருக்காரு, பார்த்திபன் சார் பார்த்துருக்காரு, விஜய் ஆண்டனி பார்த்துருக்காரு, இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்தி பார்த்துருக்காங்க. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு எந்திரிச்சாங்க. அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம். நம்ம படம் பார்க்குறவங்களோட அந்த இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம், அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். அப்படி படம்ன்றது அப்படித்தான் இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு 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 டைரக்டரோ, இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரைட்டர் வேறன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம், KS கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க. அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டார். ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் அதுக்கு ஒரு கதாநாயகனுடைய கேரக்டரை படைக்கிறான். அவனும் ஒரு படைப்பாளி. அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும், ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானை எடுத்துக்கிறது. ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்றதை விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்கிறவனுக்கு ஒரு ஐக்கானா இருக்கணும், ஒரு முன்னோடியா இருக்கணும். அவன் படைக்கின்ற படைப்புகள், கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும். இவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும். கத்தி எடுத்த தலையை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவன்னா அவனு கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டுக்கிட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது? அந்த பொறுப்புணர்வு. சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு, பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸா சொல்லல.
அதான் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமா இருக்கு. ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸா சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க. ரொம்ப யதார்த்தமா அழகா அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போறது, நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒவ்வொரு படமும் ஒரு பாடமா இருக்கணும்ன்றதுதான். ஆனா இப்ப வர நல்ல படம் பார்க்கறதால ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும். அந்த காலத்து படங்கள் அப்படித்தான் இருந்துச்சு. இது ஒரு நான் வயலண்ட் படம், நான் வயலண்டா ஆனா பவர்ஃபுல்லான படம். நான் வயலண்ட்னா நீங்க என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சொதன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. நான் வயலண்ட்ல தானே நம்ம சுதந்திரமே வாங்கணும். கத்தியிலேயே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள். அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. அவருடைய அந்த அதுக்கு பேர் என்ன, அகிம்சை, அதுதானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. கத்தி எடுத்து டிக்கலே காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் எடுத்திருப்பான்ல, அடிச்சு துரத்தி இருக்கலாம்ல. நம்ம அது செய்யலையாது. அதனால அந்த மௌனம் எவ்வளவு பெரிய ஆயுதம், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம். பயந்து ஓடி போயிட்டாங்க, தலைதறிக்க ஓடிட்டாங்க. அப்படி நான் வயலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனா பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளர் நான் ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல வில்லன்னா இப்படிதான் இருப்பான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க. யாரு வில்லன் யார் கதாநாயகன்னு தெரியப்பட்டேன் படம் பார்க்கும்போது. இல்ல நான் உண்மையில நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வு என் வயசுக்கு நான் சொல்லலாம். யாரு ஏன்னா படம் பார்க்கிற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும். அம்மாவை புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர்னா சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனா இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும், 2 பேரும் ஒண்ணுதான். இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த 10 வருஷமா நான் ஒரு நடிகனாகி இந்த 10 வருஷத்துல 4 படம் பண்ணிட்டு நடிச்சிட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவிச்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியா சொல்ல விரும்பல. அதுலயும் நான் தைரியமா சொல்லுவேன், 2 மணி நேரம் படம். அந்த 2 மணி நேரம் உங்களை ரொம்ப அழகா நாங்க உட்கார வச்சிருக்கோம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டாரு அவரு. அத
மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனார். சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கிறார். லெனின் சார் படம் பார்த்தாரு. அவர் சூப்பர்வைசர் தான் இந்த எல்லாமே நடந்துட்டு. லெனின் சார் படம் பார்த்தார் எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார். 2 நாள் கழிச்சு போய் பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்தில். டைரக்டர் சார் அந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், இந்த சீனை தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்றார். அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார். அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆக்கிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். லெனின் சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரம் ஆக்குனீங்க, 2.5 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஆக்குனார். அப்படி எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. டிஓபியை சொல்லணும், நான் குண்டமாவை சொல்லணும். குண்டமா தப்பா எடுத்துக்கிறேன், ஸ்டேஜில் செல்லமன் நான் சொல்றேன். ரொம்ப எல்லாருமே ஒரு குடும்பம், எல்லாருமே பேசுனதே. இங்கே டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் போடா வடான்னு சொல்லுவேன். அது பாசத்தில் பிள்ளைங்களை சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம், எல்லாரும் உழைச்சிருக்கிறோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா பெரிய சூப்பர் ஹீரோலாம் நடிக்கல, இதில் நடிச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான், பைரவாதான். நாங்கெல்லாம் துணை நடிகர், உதிரி பூக்கள். நாங்கெல்லாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும். இந்த உதிரி பூக்களையெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ரொம்ப, ஏன்னா நான் 7 மணிக்கெலாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதுவே எல்லாரும் கடுப்பாக இருக்கும் பசங்களுக்கு. என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், நின்றுறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்லாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும். புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது ஐடியா வச்சிருக்காரு. அந்த புது ஐடியாக்குள்ள படம் வரும். ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான். அவன் அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல, திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸ்ல அந்த டைரக்டர் பெரிய டைரக்டரா வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசரா வரணும். இந்த மியூசிக் இதுல இந்த படத்தை 2 இடங்கள்ல 2 கட்டங்கள்ல, எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதனுடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றாரு. சோ இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிட்டு இருக்கேன், நம்பிக்கையில நான் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு
விபின், கூடனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும். இதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம், ஒரு வித்தியாசமான கதைகள்.